ஹலோ எவ்ரி ஒன். ரொம்ப நாளாக வீடியோ போடவே இல்லை. லாஸ்ட்டாக வீடியோ போட்டது பார்த்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட் நம்ம வந்து டெல்லியில் ஜெயிச்சதுக்கப்புறம் வீடியோ போட்டோம். அந்த வீடியோ போட்டுட்டு நான் சென்னைக்கு போய்ட்டு திண்டுக்கல் ரகட்ஸ்க்கு ஆக்ஷனை முடித்தேன். இன்ஃபேக்ட் அந்த ஆக்ஷனில் வந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் கூட ரொம்ப பாப்புலர் ஆச்சு. நிறைய ஃபன்னியான இன்சிடென்சஸும் நடந்தது. அதுக்கப்புறமா ஃபன்னியான இன்சிடென்சஸ்னால் ஒரு சில பேர் அதை பற்றி சீரியஸாக பேசினாங்க. எனக்கு என்னவோ அதெல்லாம் ரொம்ப ஃபன்னியாக தான் பட்டுச்சு. நாங்கள் தேர்ட் டெஸ்ட் இண்டோருக்கு போனோம். இண்டோருக்கு போகும்போது தேர்ட் டெஸ்ட் வந்து 2 நாளில் முடிஞ்சிச்சு. நாங்கள் தேர்ட் டெஸ்ட்டை வந்து தோத்துட்டோம். அந்த தேர்ட் டெஸ்ட்டை தோற்றும்போது ஏகப்பட்ட விஷயம், பிச்சை பற்றி நிறைய பேசினாங்க. நம்ம பேட்டிங், இந்தியன் டீமோட பேட்டிங்கை பற்றி பேசினாங்க. பட் ஹவவர் ஒரு விஷயம் நம்ம பேச மறந்தது என்ன அப்படின்னா ஆஸ்திரேலியன் போலிங். சீரீஸ் இப்போ முடிஞ்சிச்சு. அகமதாபாத் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து ஸ்மித் இல்லை, நம்ம ராகுல் பாய் கூட வந்து அதை பற்றி பேசியிருக்காரு. ஆஸ்திரேலியன் ஸ்பின்னர்ஸோட எஃபெக்டிவ்னஸ் 2012 ஸ்வான் அண்ட் பெனசார் வந்தாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஒப்பீனியன் கொடுத்துருக்காரு. என்ன விதத்தில் ஸ்பின் அட்டாக்? அதான் நிறைய பேர் சொல்லலாம் விக்கெட் எடுக்கலாம், விக்கெட் எடுக்கிற மாதிரி போடணும், நேத்தன் லைன் 20 விக்கெட்ஸ் எடுத்தார் அப்படி இப்படின்லாம் சொல்லலாம். ஹவர் வந்து அந்த ப்ரெஷர், டாட் மர்ஃபி அப்படிங்கிற அந்த ஆஃப் ஸ்பின்னர் வந்து, குன்னமனை பற்றி நம்ம பேசலாம். மேத்யூ குன்னமன் வந்து 5 விக்கெட்ஸ் எடுத்தார் இண்டோரில். அந்த 5 விக்கெட்ஸ் அவர் எடுத்தார். அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 5 for 100 ரன்னுக்கு நம்ம ஆல் அவுட் ஆனது தான் அந்த டெஸ்ட்டை செட்டப் பண்ணி ஆஸ்திரேலியாவுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வின்னு கொடுத்ததுங்க இந்த சீரீஸில். டாட் மர்ஃபியை பற்றி என்னடா இருக்குது பேசுறதுக்கு அப்படின்னு நீங்களாம் யோசிக்கலாம். ஃபஸ்ட்டு டோர் டு இந்தியா, எத்தனையோ ஸ்பின்னர்ஸ் ஃபஸ்ட்டு டோர் டு இந்தியா வந்திருக்காங்க. என் நேத்தன் லைனே கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. 2013 ஃபஸ்ட்டு டெஸ்ட் சீரீஸ்க்கு வந்தார். அவர் அதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தார். நேத்தன் லைன் 2013 இங்கே எப்படி வந்தாரோ அதோட ஒரு 10 மடங்கு 50 மடங்கு பெட்டர் பவுலராக டாட் மர்ஃபி வந்தார். பெட்டர் பவுலர்னால் when I say குவாலிட்டி, ஸ்கில்லு, பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் இல்லை. அவரோட அந்த கப்பாசிட்டி அண்ட் கம்போஷர் டு பி ஏபிள் டு போல் ரவுண்ட் த ஸ்டம்ப்ஸ், ஓவர் த ஸ்டம்ப்ஸ். நல்லா பார்த்தீங்கன்னா அகமதாபாத் டெஸ்ட்டில் ஓவர் த ஸ்டம்ப்ஸ் நிறையா போட்டார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரவுண்ட் த ஸ்டம்ப்ஸ் போட்டிருந்தார். இதெல்லாம் வந்து நீங்கள் நிறைய அனாலிட்டிக்கல் டூல்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ அவங்க சொல்லுவாங்க இந்த டெஸ்ட்டில் இப்படி போடு, இது போடு அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினட்டாக அந்த மாதிரி ஹெல்ப்லாம் இருக்கும். பட் ஆனால் என்ன பியூட்டினா ரவுண்ட் அண்ட் ஓவர் ஈக்குவலி கம்ஃபர்டபுளாக போட்டார். ரவுண்ட்லேருந்து போடும்போதும் அவரால் ஸ்டம்பில் அட்டாக் பண்ண முடிஞ்சுது, ஓவர்லேருந்து போடும்போதும் ஸ்டம்ப்லேயும் அட்டாக் பண்ண முடிஞ்சுது, வைட் ஆஃப் த ஸ்டம்பும் போட வச்சார். ஃபார் எக்ஸாம்பிள் நேத்தன் லைன் ஒன் ஆஃப் அவரோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபீட் என்ன அப்படின்னா அந்த மிச்சல் ஸ்டார்க்கோட ஃபுட் மார்க்குள்ளே போடுவார். ஒரு 6th ஸ்டம்ப் 7th ஸ்டம்பில் வெளியில் லெங்க்த்தில் நங்கேர்னு வைப்பார். அவரோட பிரெட் அண்ட் பட்டரே அதுதான். அதாவது வந்து மிச்சல் ஸ்டார்க் கிரியேட் பண்ணுற ஃபுட் ஹோல்குள்ளே போட்டு தான் அவரோட 10 years கரியரை அவர் பில்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஆஸ்திரேலியா மாதிரி இடத்துல சென்டர் ஆஃப் த சர்ஃபேஸ்லேருந்து ஒன்றும் நடக்காது. அந்த ஃபுட் ஹோல்லேருந்து தான் அவர் ஏதாவது எடுத்துகிட்டு வரணும். அவரோட போலிங், அவரோட பேஸு, அவரோட ட்ரெஜெக்ட்ரி, அவரோட பாடி பொசிஷன்ஸ் எல்லாமே அதுக்கு அட்டியூண்டாக இருக்குது. வேறு டாட் மர்ஃபி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னியோட ஜென்ரேஷன் ஸ்பின்னராக அவரை கன்சிடர் பண்ணோன்னா அவர் ஓவர் த ஸ்டம்ப்ஸ்லேருந்து ஸ்டம்ப்லையும் அட்டாக் பண்ணுறாரு, வைட் ஆஃப் த ஸ்டம்ப்ஸும் போடுறாரு, ரவுண்ட் த ஸ்டம்ப்ஸ் போயிட்டு ஸ்டம்ப் அட்டாக் பண்ணுறாரு, அங்கேருந்து ஒரு ஆட் பால் வெளியில் தள்ளுறாரு. இதை தவிர அவர் ஃபாஸ்ட்டாக பேக் ஆஃப் லென்த் போடுறது மட்டும் இல்லாமல் 1 ஆட் பால் அப்படி ஸ்லோ டவுன் பண்ணுறாரு. அது டெஃபினட்டாக உங்களை ஃப்ளைட்டில் கேட்ச் பண்ணுது. ஈஸியாக இல்லை, அதாவது போட்டோன்னே டக்குன்னு பின்னாடி போய் ஆடுற மாதிரிலாம் இல்லை. ஸோ லாட் ஆஃப் கிரெடிட் டு டாட் மர்ஃபி. அவரோட க்ரூமிங்காக இருக்கலாம், இல்லை அவர் வே தி ஆஸ்திரேலியன் டீம் ஹஸ் பேக்ட் ஆர் த வே தே டோல்ட் ஹிம் திங்ஸ் அபவுட் த சப்கான்டினென்ட்டாக என்ன தெரியல. ஃபார் அ ஃபர்ஸ்ட் டோர் ஆஃப் ஸ்பின்னர் பிளேயிங் செகண்ட் ஃபிடில் டு நேத்தன் லைன், இஸ் டெஃபினெட்லி காட் த இமேஜினேஷன்னு சொன்னோம். அதே மாதிரி ஒரு யங்ஸ்டர், ரொம்ப ஒரு யங்ஸ்டர், 20 year old தான். அண்ட் அந்த மாதிரி கம்போஷர் காட்டுறது வந்து இட்ஸ் செட்டிங் ஆல் த ரைட் சைன்ஸ் ஃபார் ஆஸ்திரேலியா இன் த ஃபியூச்சர் ஆல்சோ. மேத்யூ குன்னமன் ரொம்ப நேரம் போட்டார். பட் டாட் மர்ஃபி என்னோட இனத்தை சேர்ந்தவரில் ஹாஸ்பிட்டலில். ஸோ அவரை பற்றி பேசணும், அவர்கிட்ட என்ன ஸ்டாண்ட் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லணுங்கிறது ஆசைப்பட்டேன். ஸோ அதுதான் சொன்னேன். அந்த ஸ்பீடு வேரியேஷன், லைன் வேரியேஷன், லென்த் வேரியேஷன், ஆங்கிள் வேரியேஷன்லாம் வந்து இப்போவே வரும்போது இட்ஸ் அ வெரி வெரி குட் சைன்ஸ். அனாலிட்டிக்கல் டூல்ஸ் மூலமாகவோ இல்லை அவர் கிரிக்கெட் பார்த்து வளர்ந்த காலகட்டங்களாகவும் இருக்கலாம். இதுலேருந்து ஒரு விஷயம் மட்டும் 100% கன்ஃபார்ம், நம்ம எல்லாருமே வந்து நான் கிரிக்கெட்டர்ஸ்க்கு மட்டும் பேசுகிறேனே, மற்றவங்களெல்லாம் விட்டுடலாம், நம்ம மற்ற ஆளுங்களை பற்றிலாம் விட்டுடலாம். ஏன்னா நான் என்னோட எக்ஸ்போஷர், என்னோட கம்யூனிட்டி, என்னோட ஆளுங்களை இருக்கிறத பற்றி பேசுகிறதுலேருந்து லேர்ன் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா நம்மலாம் இம்மார்ட்டல் நினச்சிப்போம். விளாடுவோம் கிரிக்கெட்டே விளாடிட்டு நான் தான்டா கிரேட்டு, நான் தான்டா பிஸ்தா, நான் தான்டா பயங்கரம் அப்படின்னு நினச்சிட்டே வந்து நம்ம கரியரை சம்டைம்ஸ் க்ளோஸ் பண்ணுவோம். இல்லை வந்து நம்ம அப்படியே விளாடிட்டே இருப்போம், நம்ம கரியர் அப்படியே நினச்சிட்டே விளாடிட்டே இருப்போம். இந்தியாலையும் ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு பார்த்தோன்னா பயங்கர அந்த ஹைப்பிங் மென்டாலிட்டி, சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் அப்படின்னு நான் எப்போவுமே சொல்லுவேன். அந்த கல்ச்சர் வந்து ரொம்ப ப்ரிவேலண்ட். ஸோ நம்ம பாலிவுட் மூவிலேருந்து பார்த்து தமிழ் சினிமாலேருந்து கிரிக்கெட்லேருந்து எல்லா இடத்துலையுமே யாராவது ஏதோ பண்ணாங்கன்னா அவங்கள ஒரு சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டஸில் வச்சு அவங்க ஏதோ ஒரு பயங்கர இந்த மாதிரி ஒரு பொசிஷன் கொடுத்துருவோம்.
ஸோ அவங்களுக்கும் அது அட்யூன் ஆகிடும், அப்படியே அது வந்துகிட்டே இருக்கும். நம்ம மனித இனத்துக்கே ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை என்னென்னா ஈகோ. அந்த ஈகோவை வந்து நம்மளால் வந்து எவ்வளோ தான் தள்ளி வைக்கணும், நிறைய பேர் கற்றுப்பாங்க தள்ளி வைக்கிறதுக்காக. தள்ளி வச்சாலும் இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார்டமில் வந்து அந்த ஈகோ வந்து அதை பிடிச்சி இழுத்துக்கும், அப்படியே அப்சர்வ் பண்ணும். நம்ம வந்து நான் தானே பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது அடுத்த ஜென்ரேஷன்லேருந்து ஒருத்தர் வந்து கொஞ்சம் இது நான் சொல்கிறேன் உனக்கு அப்புறமா சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் ஒதுங்கி இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, என்ன வேணால் நடக்கலாம் இந்த உலகத்தில், எது பூமியே குப்புற கூட போடலாம், எர்த்குவேக் வரலாம், என்ன வேணால் வரலாம். ஆனால் நம்மளை மிஞ்சின ஒருத்தன் கண்டிப்பாக வருவான் அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாருமே ரியலைஸ் பண்ணோன்னா இன்னியோட வாழ்வையும் இதையும் நம்ம ரியலிஸ்டிக்காக வச்சுட்டு சந்தோஷமாக டெஃபினட்டாக இருக்கலாம். பின்னாடி போயிட்டு பேக்லாகோட வந்து நாளைக்கு முடிச்சதுக்கு பின்னாடி வந்து இன்னொருத்தரை பற்றி வந்து அவெல்லாம் அப்படி கிடையாது, நாங்கள் ஆடுற காலத்தில் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை நின்றுடும். அதை நிறுத்தணும். எஸ்பெஷலி நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலே தான் அதை நிறுத்தணும். ஏன்னா அது ரொம்ப ப்ரெவாலண்ட் தமிழ்நாட்டில். இப்படிலாம் நாங்கள் ஆடுற காலத்தெல்லாம் அங்கேயே வைப்பாருப்பா. நான் போலர் பேரெல்லாம் இல்லாமல் சொல்கிறேன். அவர் பாலை கையில் எடுத்தார்னா போட்டுனே இருப்பார் கடைசி வரைக்கும் அப்படின்வாங்க எல்லாரும். நாங்களும் அதே தான் பண்ணுறோம். எனக்கு அடுத்த வர ஹார்ட் ஒர்க்கிங் கிரிக்கெட்டரும் அதே தான் பண்ணுவார். எல்லாருக்கும் மிஞ்சினவன் ஒருத்தன் அடுத்த ஜெனரேஷன் எப்போதுமே பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற ரியலைசேஷன் நமக்குலாம் கண்டிப்பாக வரணும். அதுக்கு டாட் மர்ஃபி நான் கண்ணு முன்னாடி பார்த்த ஒரு உதாரணம். சரி, இப்போ இண்டோர் டெஸ்ட்டுக்கு போகலாம். மேத்யூ குன்னமன் வந்து அவருக்கும் வந்து யோசிச்சு பாருங்களேன். ஸ்வெப்சன் வந்தார், ஆஸ்டன் எகார் வந்தார். ஆனால் இவர் டக்குன்னு ஃப்ளை பண்ணி வந்து பேக்கப்பாக எடுத்துகிட்டு வந்தாங்க. மிச்சல் ஸ்வெப்சன் ஊருக்கு வந்து அவர் குழந்தையோட பர்த்துக்கு போனதுனால மேத்யூ குன்னமன் வந்து 5 for 8 பிரேக் பண்ணார். அவர்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, அவர் பால் அதாவது லோடிங் பால் போடுறதுக்கு முன்னாடி இப்படி கையெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் ஒரு இடத்துல போய் நிற்கும். நேத்தன் லைனுக்கு இப்படி போகும், எனக்கு இப்படி போகும், இல்லை இப்போ இப்படி போகுது. பட் வந்து மேத்யூ குன்னமனுக்கு ஒரு லோடிங்கில் இந்த கை இதுதான் ஒரு கைனா அப்படி ரிஸ்ட்டு பிரேக் ஆகுது. அந்த ரிஸ்ட்டு பிரேக் ஆகும்போது என்ன ஆகுனா வெளியில் வரும்போது ஒரு மாதிரி இப்படி வரும். ஸோ சம்டைம்ஸ் வந்து எல்போ எக்ஸ்டென்ஷன் இருக்கா மாதிரி தெரியும். பட் அவரோட ஆக்ஷனில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவரோட ரிஸ்ட் இன்வால்மெண்ட் இருக்குது. பட் ஆனால் அதில் என்ன ஆகுனா அந்த ரிஸ்ட் இன்வால்மெண்ட்டில் பால் கொஞ்சம் அப்படி மேலே போயிட்டு சக்குன்னு கீழே இறங்கும். ஏன்னா ரிஸ்ட்டும் எக்ஸ்ட்ராவாக இன்வால்வ் ஆகிறதுனால. அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா அந்த ரிஸ்ட் அப்படி இறங்கும் போது இனஃப் ரிஸ்ட் அண்ட் ஃபிங்கர் பிஹைண்ட் த பால் இல்லாதனால சம்டைம்ஸ் அதோட ஸ்பீடு அதாவது அப்படி சக்குன்னு வேகமாக போய் இறங்குறதோட மெதுவாக அப்படி இறங்கும். ஸோ விக்கெட்லேருந்து டைம் இருந்துச்சுன்னா நல்லா ஆடலாம். ஏன்னா அந்த ரிஸ்ட் பிரேக்கிங்கை நானும் பண்ணியிருக்கேன் என்னோட கரியரில், அதனால் தெரியும். ஹவவர் அவருக்கு அந்த ட்ராப் கிடைக்குது. அவரும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். நான் ஃபர்ஸ்ட் டோர் டெல்லிலையும் நல்லா போட்டார், இண்டோர்லேயும் நல்லா போட்டார். அகமதாபாத்தில் ஜென்ரலாக இட்ஸ் வந்து ஹைவே ரோடு அப்படின்னு சொல்ல நிறைய பேர் சொல்லனாலும் இட்ஸ் டஃப் விக்கெட் டு போல், இட்ஸ் ஹார்ட் சர்ஃபேஸ் டு போல். அதுலேயும் நல்லா தான் போட்டாங்க எல்லாருமே. ஸோ தட்ஸ் குன்னமன். இன்னொரு ஒரு ஃபன்னியான விஷயம் என்ன நடந்தது அப்படின்னா, நான் அந்த டெல்லி டெஸ்ட்டை பற்றி ரிவ்யூ கொடுத்தேன். நம்ம அட்மின் வந்து தம்ப்நெயில் ஒன்று போட்டார், ஹவு டு பிளே ஸ்பின் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் அது ஹவு டு பிளே ஸ்பின்னு நான் பார்த்த உடனே ஹவு டு பிளே ஸ்பின்னு நான் எப்படா சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினச்சேன். பட் ஆனால் அதில் ஏதோ 1-2 பாயிண்ட் இருந்தது. ஸ்பின்னா கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணி டிஃபென்ஸ் ஆடணும் அப்படின்னு. அதெல்லாம் வந்து எல்லாரும் சொல்கிறது தான். ஃபாலோ த ப்ராசஸ், ட்ரஸ்ட் இன் யுவர் செல்ஃப், அதெல்லாம் எல்லாருமே சொல்கிற விஷயம் தான். பட் ஹவர் அதோட பியூட்டி என்னென்னா, அந்த டெஸ்ட் மேட்ச் இண்டோரில் நாங்கள் தோற்றதுக்கு அப்புறமா வந்து எல்லோரும் வரிசையாக வண்டி கட்டி ரோடு கட்டி அதாவது வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கே என் வீட்டு வாசலுக்கே வந்து நீங்கள் ஸ்பின்னுஸ் ஆட சொல்லி கொடுத்து தான் சொந்த செலவுலையே சூன்யம் வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. அதை கேட்டவுடனே எனக்கு கொஞ்சம் ஃபன்னியாக இருந்தது. அதாவது எப்படின்னா, ராகுல் டிராவிட் அவ்வளோ வருஷம் கிரிக்கெட் ஆடிட்டு கோச்சிங்லாம் என்சிஏல பண்ணிவிட்டு இந்தியன் டீமுக்கு வந்திருக்காரு. ஆண்ட்ரூ மெக்டானல்ட் அவ்வளோ வருஷம் கோச்சிங் பண்ணிட்டு ஆஸ்திரேலியன் டீமில் கோச்சாக இருக்கார். ஒரே ஒரு யூடியூப் வீடியோ ஆன் ஹவு டு பிளே ஸ்பின் அப்படின்னு நான் போட்டதில் அவங்க அதை பார்த்து வந்து விளையாடி ஜெயிச்சா மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று கொடுத்தாங்க. அந்த ஃபீல் கொஞ்சம் ஃபன்னியாக இருந்தது. அதே சமயம் எனக்கு பயங்கர பெருமையாக இருந்தது. பாடுறா, நம்ம கோச்சிங்கை வந்து யூடியூப் வீடியோலேயே பண்ணி ஒரு இன்டர்நேஷ்னல் டீமை நம்மளால் ஜெயிக்க வைக்க முடிஞ்சுதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷத்தோடு தூங்க போனேன். அடுத்த நாள் காலையில் பார்த்தா நம்ம அட்மின் என்ன பண்ணார், அவருக்கு வந்த ப்ரெஷர் யூடியூப் கமெண்ட்ஸ்லேருந்து நீங்களே போட்டு நீங்களே தோத்துட்டீங்கடா மேட்சை அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்ததை பார்த்து அவரே வந்து டெல்லி டெஸ்ட் ரிவ்யூ அப்படின்னு அதை மாற்றிட்டாரு. நான் அடுத்த நாள் மெசேஜ் பண்ணேன், ஓகே மாற்றிட்டே சரி இந்த மாதிரி வந்தது, இந்த மாதிரி கமெண்ட்லாம் வந்தது. பட் நிஜமாக கொஞ்சம் யோசிச்சு பாரு, நம்ம சொன்ன வீடியோலேயே அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் தமிழில் சொன்னதை பார்த்து எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி அஃப்கோர்ஸ் சப்டைட்டில்ஸ் இருந்தது. அண்ட் மோரோவர் ஸ்பின்னை பற்றி விளாட்றதுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், அது ஒரு 2 பாயிண்ட் இருந்தது. அந்த பாயிண்ட்டை கேட்டே அவங்க ஜெயிச்சிட்டாங்களா? ஓகே, அப்போனா யோசிச்சு பாரு நம்ம சேனல் எவ்வளோ ரீச்சு. நம்ம யூடியூப் வீடியோ போட்டே பண்ணுறோம் அப்படின்னா நாளைக்கு கோச்சிங்லாம் எல்லா டீமுக்கும் கோச் இதுக்கு நம்ம யூடியூப் வீடியோலேயே பண்ணிடலாம், எல்லா டீமோடையும் கான்ட்ராக்டை போடு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு லைட் மொமெண்ட் கொடுத்தேன். ஏன்னா த எண்ட் ஆஃப் த டே வந்து இன்றைக்கி இட்ஸ் பிகம் த டைம் ஆஃப் த சோஷியல் மீடியா.
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயங்கர தீவிரமாக பரவும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தேன்னா, இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் அகமதாபாத்தில் விளையாடும் போது பிச்சை பற்றி வாட் இஸ் அ குட் பிச் அப்படின்னு கேட்டிருந்தேன். அது திடீர்னு வாட்ஸ்அப்பில் தீயா வேலை செய்யணும் குமார் அப்படிங்கிற மாதிரி எவனோ தீயா வேலை செஞ்சு அந்த பிச்சு வீடியோவை இப்போ சேர்த்து அதை அட்டாச் பண்ணி எத்தனையோ பேர் சார் பயங்கரமாக சொல்லியிருக்கீங்க சார் அப்படின்னு. டேய் அதை அப்போ சொன்னதுடா. அதுவும் ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர். நம்ம என்றைக்கோ ஒரு நாள் ஒன்று சொன்னோம், அது இன்றைக்கி ரெலவெண்ட்டாக இருக்குது, 10 வருஷம் கழிச்சு ரெலவெண்ட்டாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன சந்தோஷம் இருந்தது. ஃபைனலி வந்து நான் பேச நினச்சது என்னென்னா பிச் ப்ரிப்பரேஷன் பற்றி. இந்த 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 டெஸ்ட் வென்யூஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 4 டெஸ்ட் வென்யூவுமே நாக்பூரில் இருந்து எப்படி இருந்தது பிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நாக்பூரில் பிச் ஆஃப் வித் த நியூ பால் அப்படின்னு சொல்லலாம். அங்கே வந்து ரீசெண்டாக வந்து விதர்பாக்கும் குஜராத்துக்கும் ஒரு மேட்ச் நடந்தது. செகண்ட் இன்னிங்ஸில் குஜராத்துக்கு விதர்பா 75 ரன் டார்கெட் கொடுத்தாங்க. அதை விதர்பாவால் அதை வந்து குஜராத்தால் சேஸ் பண்ண முடியாமல் போய் குஜராத் 50க்கோ 60க்கோ ஆல் அவுட் ஆகி விதர்பா வின் பண்ணிட்டாங்க. என்ன பியூட்டி அப்படின்னா, நாக்பூரில் பால் பவுன்ஸ் ஆகல, திரும்புறது எல்லாமே முட்டிக்கால் கீழே கணுக்கால் கீழே திரும்புது. ஸோ கணுக்கால் கீழே திரும்பினா என்ன ஆகுனா பேட்டை கொஞ்சம் முன்னாடி போகும். அது போன உடனே பீட்டன் ஆச்சுன்னா பீட்டன் ஆகி பவுன்ஸ்னால தான் பீட் ஆகி கீப்பர்கிட்ட போகும். பவுன்ஸ் இல்லைனா டங் அப்படின்னு ஆஃப் ஸ்டம்பில் அடிக்கும். ஸோ பேட்ஸ்மேன்லாம் என்ன அப்படி ஐயோ ஸ்டம்பில் பட்டுருமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க பாருங்கள். அது கணுக்கால் கீழே போய் நேராக வந்து காலில் பட்டுடுது. நிறைய பேர் எல்பிடபிள்யூ ஆகிடுறாங்க. அண்ட் லார்ஜாக இது எப்போ நடக்குதுன்னா அந்த நியூ பாலில் நடக்குது. ஏன்டா நியூ பாலில் நடக்குது அப்படின்னா, த ஸ்பீட் ஆஃப் தி ஆக்ஷன், அந்த திரும்புறதும் சரி நேராக வர்றதும் சரி சக்குன்னு வரும். கொஞ்சம் பால் ஓல்ட் ஆனோடனே டைம் கிடைக்கும், பேட்ஸ்மேன் அதை பார்த்து அப்படி கொஞ்சம் அண்ணாந்து ஆடிடலாம். அதுதான் கான்செப்ட். அண்டு அது வந்து ஃபஸ்ட்டு 2 days நல்லா இருந்தது. கொஞ்சம் பேட்டிங் நல்லா டிஃபென்ஸ் ஆனால் நல்லா விளாட முடிஞ்சது. 3rd டேவும் நல்லா இருந்தது. அந்த நியூ பால் தாண்டினோடனே இட் வாஸ் a குட் விக்கெட் டு பேட். அது வந்து ரோஹித் சர்மா காமிச்சாரு, அக்சர் பட்டேல் காமிச்சாரு, ஜடேஜா காமிச்சாங்க, எல்லோரும் விளாட்னாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ஆஸ்திரேலியா அந்த நியூ பால்லேயே விக்கெட்ஸ்லாம் விட்டுட்டாங்க. ஸோ அதுதான் வந்து நாக்பூரில் நடந்த விஷயம். அந்த பிச் ப்ரிப்பரேஷன் என்ன நடந்தது, பிச்சு கொஞ்சம் ட்ரையாக இருந்தது. நாக்பூரில் பார்த்தோன்னா அந்த ஹியூமிட் கிடையாது. சென்னையெல்லாம் வந்து வேர்க்கும், நாக்பூரில் ட்ரையாக இருக்கும். சார் ட்ரை ஹீட்டில் என்ன ஆகும்னா பிச்சு வந்து அப்படி லைட்டாக அந்த பவுடர் மாதிரி ஆரம்பிக்கும் டைம் ஆக. இன்ஃபேக்ட் நாக்பூர் பிச் பவுடர் ஆகிறதுக்கு முன்னாடியே மேட்ச் முடிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா அது பவுடர்லாம் ஆகவே இல்லை பிச்சு. த பஃப் ஆஃப் டஸ்ட் அப்படின்வாங்க. அடுத்து வந்து இந்த பிச் ரேட்டிங் கொடுக்கும்போது பஃப் ஆஃப் டஸ்ட் கேம் இந்த மார்னிங் ஆஃப் த மேட்ச் அப்படின்வாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சிரிப்பாக இருக்கும். பஃப் ஆஃப் டஸ்ட்னா என்ன, விக்கெட்டே மண்ணில் தான் பண்ணுறாங்க. ஒரு சில இடம் கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுன்னா பால் பட்ட உடனே அப்படி பஃப் ஆஃப் டஸ்ட் வரதான் செய்யும். டென்னிஸ் பால் எடுத்துன்னு போய்ட்டு ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் எல்லாம் ஏரியாண்ட மேட்ச் நடும்போது நல்லா பெருக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு டென்னிஸ் பாலில் விளாடுங்க. க்ளோஸ்அப்பில் கேமரா எடுக்கும்போது அந்த டென்னிஸ் பால் பட்டால் கூட பஃப் ஆஃப் டஸ்ட் வரும். அதனால் அதுக்கும் பேட் பிச் கொடுத்து எல்லாம் வீட்டுக்கு கிளம்பி போயிடலாம். சில விஷயம்லாம் வந்து கொஞ்சம் ஓல்டு ஜார்கன்ஸாக இருக்கும், அதை கேட்கும்போது கொஞ்சம் சிரிப்பாக இருக்கும். அதே மாதிரி குட் டெஸ்ட் பிச் அப்படின்னு சொல்லும்போது டீட்டெயிலாக நம்ம போவோம், ஒரு பிச்சாக பார்க்கலாம். டெல்லியில் வந்து என்ன இருந்தது பிச்சில், ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு செம்ம கேரி இருந்தது, நல்ல பவுன்ஸ் இருந்தது. ஸ்பின்னருக்கு ஆட் பால் டேர்ன் ஆச்சு, பெரிய டேர்ன்லாம் கிடையாது ஆக்சுவலி, ஆட் பால் டேர்ன் ஆச்சு, நிறைய ஸ்ட்ரெயிட்டாக போய் தான் அடிச்சுது. அவுட் ஆனதெல்லாம் ஸ்ட்ரெயிட் பால்ஸு. மார்னிங் செஷன் ஆஃப் ஆல் 3 days விக்கெட் வந்தது. முன்னாடியே சொல்லியிருக்கேன், நார்த்தில் கொஞ்சம் அந்த டேம்ப்னஸ் அண்ட் மாய்ஸ்சர் வரும். சேம் அங்கே நியூ பாலில் நடக்குது இல்லை, நாக்பூரில் கொஞ்சம் ஃபாஸ்டராக ஆக்ஷனு அந்த நியூ பாலில் இருக்கும்போது, அதே மாதிரி டெல்லியில் கால வேலை அந்த ஆக்ஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இன்ஃபேக்ட் நாக்பூர்லேயே அந்த ஃபாஸ்ட்டாக திரும்பிச்சு, டெல்லியில் ஃபாஸ்ட்டாக திரும்ப கூட இல்லை, ஃபாஸ்ட்டாக நேராக போச்சு, அவ்வளோதான். அந்த 2 hours ஆடினீங்க, அதுக்கப்புறம் திருப்பி அகைன் பேட்டிங் வைக்கிற. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்ட்னர்ஷிப்ஸ். ஃபர்ஸ்ட் டேல வந்து ஹேண்ட்ஸ்கோம் ஆடின பார்ட்னர்ஷிப்பு, பேட் கமின்ஸ் அவர் போட்டது. செகண்ட் டேல நானும் அக்சர் பட்டேலும் போட்ட பார்ட்னர்ஷிப்பு. 3rd டே வந்து ஆஃப்டர் லஞ்ச் வந்து கோனாவும் புஜாராவும் போட்ட பார்ட்னர்ஷிப்பு குவிக் பேஸில் வந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம். இண்டோரோட பிச்சு நம்ம பார்த்தோம்னா இண்டோரோட பிச்சு ட்ரையாக இருந்தது. ஹவவர் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்தியா ஆல் அவுட் ஆகும்போது ஸ்பின்னு குவிக்கராக இருந்தது. நம்ம செகண்ட் போலிங் போடும்போது அவ்வளோ குவிக்கராக இல்லை, ஸ்லோ ஆயிடுச்சு விக்கெட்டு. அதனால தான் செகண்ட் இன்னிங்ஸும் நம்ம நல்லா ஸ்கோர் அடித்தோம். ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அந்த ட்ரையாக இருந்த கண்டிஷனில் கொஞ்சம் மேலோட்டமாக, அதாவது மாய்ஸ்சர் வேறு, டேம்ப்னஸ் வேறு. டேம்ப்னஸ்னால் அப்படின்னா ஃபுல் அண்டர்லைன் அடியிலேருந்து ஈரம் இருக்கும், அந்த அடியிலேருந்து ஈரம் காயாது. அந்த ஈரம் அப்படியே இருந்துனே இருக்கிற வரைக்கும் சீம் மூமெண்ட் இருக்கும், கொஞ்சம் ஸ்பின் இருக்கும், ஆட் பால் ஸ்ட்ரெயிட்டாக போகும். பட் வேற இது மாய்ஸ்சருங்கிறது காலையில் பிச் அடியிலேருந்து ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது, மேலே அப்படி ஒரு கோட்டிங் மாதிரி லைட்டாக அந்த ஈர பதம் இருக்கும். அந்த ஈரப்பதம் இருக்கும்போது என்ன ஆகும்னா, என்ன நடந்தாலும் குவிக்கராகவும் ஃபாஸ்டராகவும் நடக்கணும். உதாரணத்துக்கு நம்ம ரோஹித் சர்மாவோட ஸ்டம்பிங் பால் பிச்சாகி கேரி வந்து இப்படி பிடிக்க போய் இப்படி பிடிச்சார் பாலை. அது வந்து அந்த மாய்ஸ்சரில் ஆகுது. சம்டைம்ஸ் அதை வந்து மேலோட்டமாக அப்படி தடவி பார்த்தோன்னா பிச்சில் வந்து கொஞ்சம் வந்து சில்லுன்னு இருக்கும். ஸோ அது என்ன பண்ணுவாங்கன்னா, பேட்ஸ்மேன்லாம் பெருசாக மாய்ஸ்சர் கிட்ட போலிங் போட்டுரு அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அது மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா,
நம்ம பேட்டிங் நல்லா ஆடுவோம், ஒரு 1 hour பார்த்தோன்னா விக்கெட் ட்ரை ஆக ஆரம்பிக்கும், ரன் அடிச்சோன்னா நம்ம திருப்பி நம்ம பவுலர் ஸ்லோ ஆகும்போது ட்ரை ஆகும்போது அவங்க எஃபெக்டிவாக போடுவாங்க. அப்படிங்கிறது தான் வந்து கிரிக்கெட்டிங் தியரிஸ் அண்ட் கரெக்டான திங்கிங்கும் அதுதான். ஹவர் நமக்கு அதை ஒர்க் ஆகலை. அந்த மாய்ச்சரில் குன்னமன் வந்து ஒரு 7-8 ஓவர்லேயே நம்மளை போட்டு முடிச்சுவிட்டார், சோழியை முடிச்சுவிட்டார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸு. அதுக்கு வந்து அவங்க ஸ்பின்னுக்கு கிரெடிட் கொடுக்கணும்ல. முன்னாடிலாம் வந்தால் ஸ்பின்னர்ஸ் வந்து ப்ரெஷர் இருக்கும், ஆல் அவுட் எடுக்கணும்டா, ஃபஸ்ட்டு பவுலிங் விக்கெட் திரும்புன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் வேகமாக போடுவாங்க, முன்ன பின்ன போடுவாங்க, ரன்னு கொடுப்பாங்க, இதெல்லாம் நிறைய நடக்கும். bowling in tandem. இந்த பக்கம் நேதன் லைன் போடுறாரு, மர்ஃபி போடுறாரு, இந்த பக்கம் குணமன் போடுறாரு. இதெல்லாம் பெரிய இம்பாக்ட் ஆன் a test match or on a touring side. Definitely all credit to them. And Steven Smithோட captaincy, Pat Cummins, my thoughts are with Pat Cummins. அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்க பிளாக் பேண்ட்லாம் போட்டிருந்தாங்க அகமதாபாத் டெஸ்ட்டில். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து ஸ்டீவன் ஸ்மித் டேக் ஓவர் பண்ணார், அவுட்ஸ்டாண்டிங்காக லீட் பண்ணார், செம்ம க்ரியேட்டிவிட்டி. ஹி ஜஸ்ட் கெட்ஸ் த கேமுங்க. ஸ்டீவன் ஸ்மித் ஒரு கிரேட் பேட்ஸ்மேன் நம்ம நினைக்கிறோம். ஒரு நல்ல பேட்ஸ்மேனாவோ நல்ல பவுலராகவோ ஒரு நல்ல கிரிக்கெட்டராக இருக்கணும்னா கிரிக்கெட்டை கரைச்சி குடிச்சிருக்கணும். அவருக்கு ஒரு கிரிக்கெட் வருது, கிரிக்கெட் அவருக்கு இருக்குது. கிரிக்கெட்டுக்கு வந்து அவருக்கு இப்படி இந்த நேரத்தில் இப்படி கேம் போகுதுன்னு அவருக்கு தெரியும். ஹி கெட்ஸ் அ ஹேங் ஆஃப் த கேம். சூப்பராக கேப்டன் பண்ணார், சும்மா சொல்லக்கூடாது. ஃபீல்டு பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், எப்போ பின்னாடி தள்ளணும், எப்போ எந்த பவுலரை மாற்றணும், பவுலிங் சேஞ்சஸ் சூப்பராக பண்ணார். அந்த இண்டோர் டெஸ்ட்டில் நம்மளை வந்து ஒரு அடி எடுத்தே வைக்கல. எப்போல்லாம் லைட்டாக எடுத்து வச்சோமோ டங்கார்னு ஒரு அடி கொண்டு கொடுத்தாரு. இண்டோர் டெஸ்ட் முடிஞ்சு போச்சு. ஃபைனல் கேம் அகமதாபாத். பிச் வந்து கொஞ்சம் சாலிட் பேட்டிங் பிச். இந்த மாதிரி 3 பிச்சில் வந்து கொஞ்சம் திரும்பி இருக்குது. பேட்ஸ்மேன்லாம் கொஞ்சம் ஹேவன்ட் ஹேட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் டைம்ஸ். இந்த பிச்சை பார்த்தோன்னே all of them really had a great time. உஸ்மான் குவாஜா பயங்கரமானார். த்ரூ த சீரீஸ் உஸ்மான் குவாஜா ஃபவுண்ட் வேஸ் டு மேக் ரன்ஸுங்க. அதுதான் அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு விஷயம். உஸ்மான் குவாஜா ஃபஸ்ட்டு டெஸ்ட் கரியரில் வந்தபோது கிராம் ஸ்வான் சும்மா நோண்டி எடுத்தார். ஹி டிடன்ட் ஹேவ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் டைம்ஸ். அவருக்கு ஆஸ்திரேலியாவில் வந்து செம்ம நேமோடு வந்தார். பட் அவரால் அவரோட எபிலிட்டியும் டேலண்ட்டையும் ஃபுல்லாக ஷோகேஸ் பண்ண முடியல. ஹார்ட் ஒர்க் பண்ணி அதான் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறதுக்கு உஸ்மான் கவாஜா ஒரு பயங்கரமான எடுத்துக்காட்டு. திரும்பி வந்தார். அவர் ஸ்பின் பிளே வாஸ் ஆல்வேஸ் இன் டவுட். ஹவர் பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா எல்லாத்துக்கும் போயிட்டு இந்தியாவுக்கும் வந்தார். லோ ஹேண்ட்ஸில் சாஃப்ட்வேர் டிஃபென்ஸ் ஆடக்கூடியவர். அதில் தான் ஒரே ஒரு சின்ன விஷயம், அந்த பவுன்ஸ். ஆஸ்திரேலியாலாம் கூட பவுன்ஸ் இருக்கும். பவுன்ஸ் இருந்தால் அவரோட லோ ஹேண்ட்ஸில் எப்படி போயிருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக. அவருக்கு ஒரு பவுன்ஸ் இருக்கிற பிச்சில் போடணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஹவர் த்ரூ த சீரீஸ் வந்து ரெட் சாயில் பிச்சே கிடைக்கல, ஒரு நல்ல பவுன்ஸோட பிச்சே கிடைக்கல. இந்தியாவில் பவுன்ஸ் அப்படின்னா ரெட் சாயிலில் மட்டும்தான் கிடைக்கும். அதர்வைஸ் பவுன்ஸ்னால் நம்ம ஓவல், ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா அங்கெல்லாம் தான் போகணும். பவுன்ஸுங்கிறது இந்தியாவில் கிளே விக்கெட்டில் அணிலல்லா. ஸோ பிச் ப்ரிப்பரேஷனுக்கு நிறைய பிச்சு வந்து சென்னையில் வந்து நம்ம கிளப் கிரிக்கெட் நாங்கள் நிறையா விளாடுவோம். அப்போ என்ன ஆகுனா ஒரு ஸ்கொயரில் ஒரு பிச்சை ரெடி பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு 2 மேட்ச்சுக்கு ரெட் சாயில் நிறையா இருக்கும் முன்னாடிலாம் சென்னையில். பவுன்ஸோட நல்லா கேரி ஆகும், ஸ்பின் கூட ஃபாஸ்ட்டாக, அதாவது பீட் பண்ணிங்கன்னா எட்ஜெட்டுன்னு ஸ்லிப்புக்கு போகும். அது போன உடனே என்ன ஆகுனா 2 மேட்ச்சுக்கு அப்புறம் அந்த இடம்லாம் அந்த கிராஸ்லாம் செத்து போயிடும், ட்ரை ஆகிடும் விக்கெட்டு. உடனே என்ன பண்ணுவாங்க, கச்சா முச்சான் பொடியாகி திரும்ப ஆரம்பிச்சிடும் விக்கெட்டு. ஸோ கியூரேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, பாவம் அவங்களும் மேட்ச் 2-3 நாளைக்கு ஒரு தடவை விக்கெட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணமே, கட் கிராஸ் அப்படின்வாங்க. அதாவது எப்படின்னா கிராஸ் இருக்குல்ல நம்ம பச்சை புல், அது ட்ரை ஆனோடனே ஒரு வெள்ளையாக ஒரு எல்லோயிஷாக வரும். அதை கட் பண்ணி நிறையா அப்படியே கும்மியாக சேர்த்து வச்சுருப்பாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கட் கிராஸை கொஞ்சம் தண்ணி அந்த இடத்துல நல்லா பைப்பு தண்ணி நல்லா ஹோஸ் போட்டு எங்கெல்லாம் ட்ரையாக இருக்கும் ஃபுல்லாக அந்த மண்ணு மேலே பைப் தண்ணி காமிச்சிட்டு அந்த கட் கிராஸ் அது மேலே தூவி விட்டுருவாங்க. அந்த என்ன ஆகும், அந்த தண்ணிக்கு அந்த கட் கிராஸ் போய் அழகாக அப்படி உட்காந்து ஒட்டிக்கும். ஒட்டினோடனே வெயில் அடிக்கும், அந்த ஒட்டின ஒட்டோடு அப்படியே காயும். நல்லா ரோலர் எடுத்து வந்து ஏறுன்னு ஏறுவாங்க. அதாவது மொழிவி எடுத்துருவாங்க அந்த இடத்த. அப்புறம் திருப்பி தண்ணி காமிச்சிட்டு போயிடுவாங்க எல்லாம் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு முடிச்சோடனே திரும்பி வந்துட்டு அந்த இடத்துல லைட்டாக இன்னும் கொஞ்சம் ஏதாவது வந்து ரோல் பண்ணி முடிச்சோடனே அந்த ரோலரோட சில கொஞ்சம் கட் கிராஸ்லாம் வந்துருக்கும்ல, அந்த எந்த இடத்துலலாம் கொஞ்சம் இருக்கும் அந்த இடத்துல திருப்பி கட் கிராஸை போட்டு தண்ணியை மேலே போட்டுருவாங்க. இந்த இடத்துல பூவாலி காட்டுவாங்க. பூவாலினா கேன் தண்ணி காட்டுவாங்க. அந்த ஒரு சின்ன சின்ன இடத்துல மட்டும் எங்கெங்கே ஓட்டம் இருக்கும். திருப்பி அது வெயிலில் காஞ்ச உடனே வந்து திருப்பி மொழுவாங்க. இந்த மாதிரி 2 நாள் ஃபுல்லாக பண்ணுவாங்க. பண்ணி முடித்தோடனே அடுத்த நாள் பேட்ஸ்மேன்லாம் வீட்டிலேருந்தே பேடை கட்டின்னு வந்துடுவாங்க. எப்படி வீட்டிலேருந்தே பேடை கட்டின்னு வந்துடுவாங்க. இந்த மாதிரி விக்கெட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா வீட்டிலேருந்து பேடை கட்டின்னு வந்துட்டு ஃபீல்டிங் கூட பேடோட தான் நிற்பாங்க. நம்ம பேட்டிங் கொடுத்தா பிறந்துடலாண்டா இன்றைக்கி அப்படின்னு. ஏன்னா அந்த விக்கெட் என்ன ஆகுனா அடி சர்ஃபேஸே இல்லை, ஃபுல்லாக வேலை மொழிவி விட்டுருக்காங்க. பிச்சாச்சுன்னா பேட்ஸ்மேன் என்ன ஸ்பீடில் கணிக்கிறாங்களோ அந்த ஸ்பீடுக்கு எந்த இடத்துல பிச் ஆனாலும் ஒரே பாலை ஃப்ரண்ட் ஃபுட்லேயும் பேக் ஃபுட்லேயும் ஆடலாம். இது என்ன ஆகுனா நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி எந்த அளவுக்கு ரோல் அடிச்சிருக்கீங்கிறது வந்து இந்த கட் கிராஸ் பிஞ்சு வர டைமில் தான் தெரியும். அது வந்து ஸ்லோவாக அப்படி பிஞ்சு வரும். சம்டைம்ஸ் என்ன ஆகுனா பிஞ்சே வராது, ஏன்னா அந்த அளவுக்கு பைண்ட் ஆகிருக்கும். அண்ட் இதில் ஒரே ஒரு சான்ஸ், அது வந்து அடி சர்ஃபேஸை வந்து பார்த்தா தான் பால் அந்த அடி சர்ஃபேஸ்லேருந்து பிச்சாய் அந்த அடி சர்ஃபேஸ் தெரியணும் வெளியில். அது தெரியறது எப்படி தெரியும், பவுலரோட ஃபுட் மார்க். ஓடி வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போடுறாங்கல்ல, அது ஃபுட் மார்க்கில் அந்த விக்கெட் பிரியும். அன்ஃபார்ச்சுனேட்லி
அந்த பிரியறதுக்கும் அந்த ரைட் ஏரியாஸ்லையும் காலை வச்சு உடைக்கிறதுக்கு ஒரு சர்டன் ஹைட் அண்ட் சர்டன் வெயிட் ஆஃப் bowlers இருக்கணும். அதனால தான் பார்த்தோம்னா இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கன் bowlers டால் பிக் மேட். அவங்களோட அந்த ரெண்டாவது ஸ்ட்ரைடு மிச்சல் ஸ்டார்க் வந்து நேத்தன் லைனும் அவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தே ஆகணும். அந்த அளவுக்கு மிச்சல் ஜான்சன் உதவி பண்ணியிருக்காங்க அவருக்கு. ஸோ மற்ற ஃபாஸ்ட் பாலர்ஸ் அவங்க வந்து அந்த கரெக்டாக டேஞ்சர் ஏரியாவிலேருந்து கொஞ்சம் வெளியே போய் அந்த ஃபுட் மார்க்கை உடைப்பாங்க. பெருசாக யோசிச்சு பாருங்கள், 3 ஃபாஸ்ட் பாலர்ஸ் அந்த மாதிரி ஹேசல்வுட், கமின்ஸ், ஸ்டார்க், பிராடு, ஆண்டர்சன், ஜாஃப்ரா ஆர்ச்சர், மார்க்வுட் அந்த மாதிரி அவங்க உடச்சிட்டே இருந்தாங்கன்னா அந்த இடம் உடஞ்சி அடி சர்ஃபேஸ் தெரியும். ஸோ பால் அந்த இடத்துல ஒரு பால் அந்த இடத்துல பிச் ஆச்சுன்னா சக்காக்குன்னு திரும்பும். ஒரு பால் அதுக்கு முன்னாடி நார்மல் சர்ஃபேஸில் பிச் ஆச்சுன்னா நேராக போகும். பேட்ஸ்மேன் அதில் தான் மாட்டிப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த அகமதாபாத் டெஸ்ட்டில் அந்த மாதிரி விக்கெட் ஆஸ் த கேம் ஆன் போக உடையலை. ஏன்னா நம்ம ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அந்த அளவுக்கு டாலரும் கிடையாது, பிக் மேடும் கிடையாது. மோரோவர் டேஞ்சர் ஏரியா கிட்ட வந்து நோண்டுறவங்க கிடையாது. அவங்களுக்கு அந்த ஃபுட் மார்க் நேச்சுரலாக அந்த இடத்துல போகாது. இன்ஃபேக்ட் வந்து நான் சென்னையில் கெம்ப்ளாஸ்டிக் விளையாடும் போது லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ஒருத்தர் போட்டு வர எங்கள் டீமில் சுதீஷ்னு சொல்லிட்டு திண்டுக்கல் ட்ராகன்ஸ் கூட விளையாடிருக்காரு. அவரை வந்து எங்கள் கோச்சு, நான் ஹாஸ்பிட்டல் இருந்த டீமில், அந்த டீமில் இருந்த கோச் ஜெயக்குமார்னு சொல்லிட்டு அவரோட ரன்னப்பை மாற்றினார். எதுக்கு மாற்றினார்னா, நீ 4 பால் இங்கேருந்து போடு, 4 பால் கொஞ்சம் பின்னாடிலேருந்து போடு, ஸோ பெரிய ஃபுட் மார்க்காக உடையும் அப்படிங்கிறதுக்காக பண்ணார். லாட் ஆஃப் தீஸ் டீம்ஸ் இன்ஃபேக்ட் அந்த ஃபுட் மார்க்கை கிரியேட் பண்ணுறதுக்கு 17-16 ஸ்பைக்ஸ் கொண்ட டீம்ஸ் எல்லாம் ப்ராப்பராக பிளான் பண்ணி அந்த ஏரியாக்குள்ளே எப்படி போகணுங்கிற அளவுக்கு டீட்டெயில் பிளானிங் பண்ணிட்டு வருவாங்க. அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு இந்த டீம்ஸ்லாம் பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்காக கேமை எடுத்துகிட்டு போகிறதுக்கு, நேத்தன் லைனை பிளேயில் வைக்கிறதுக்கோ மோயின் அலியோ பிளேயில் வைக்கிறதுக்கோ அவங்க அப்படி எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த டூல்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. அந்த தட் இஸ் ஒன் ஏரியா. நம்ம வந்து டெஃபினட்டாக ஏதாவது ஒரு ஏரியா வந்து ஆஸ் அ குரூப்பாக வந்து இந்த ஃபியூச்சர் இந்த நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்காக டாக்டிக்கல் திங்ஸில் டெஃபினட்டாக ஒர்க் பண்ணலாம், பண்ணினாதான் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறேன். அண்டு இது அந்த ஃபுட் மார்க் உடையுது அப்படின்னு சொல்கிறேன்ல, அது வந்து அந்த ஸ்பைக்ஸால் கான்ஸ்டன்ட் பேஜரிங்கால் தான் உடையும். அதை வந்து இவங்கெல்லாம் நல்லா பிளான் பண்ணிட்டு வருவாங்க. பட் அது இந்த மேட்ச் நடக்கவே இல்லை. ஏன்னா ஆஸ்திரேலியாவுக்கு தெரியும் நம்ம 3rd இன்னிங்ஸ் விளாட போகிறோம், கொஞ்சம் லீடு கொடுத்தோன்னா அவங்க ஸ்பின்னர்ஸ் பிளேயில் வந்துருவாங்களேன்னு மிச்சல் ஸ்டார்க் அவ்வளோவா போடவே இல்லை. போட்டாலும் அவ்வளோ பெரிய ஸ்பைக்ஸோட போட்டாரான்னு தெரியல. ஓவர்லேருந்து 4 பால் போட்டார்னா ரவுண்ட்லேருந்து 4 பால் போட்டார், பெரிய ஸ்பெல்ஸ் போடல. கேமரூன் கிரீன் அந்த பக்கம் அப்படியே பொத்துனாப்பில் ஓடி போயிட்டார். அண்ட் ஓவர்ஸ் ஆஃப் ஸ்பின், அதாவது ஃபாஸ்ட் பவுலிங் வந்து நம்ம ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 2 ஃபாஸ்ட் பவுலர் 30 ஓவர் போட்டாங்க. அவங்க டீமில் 2 பேரும் 30 ஓவர் பக்கம் கூட போடலை. ஏன்னா 30 ஓவர் போட்டிருந்தால் ஃபுட் மார்க்ஸ் பெருசாக தெரிஞ்சிருக்கும், விக்கெட்டில் உடஞ்சிருக்கும். அது இந்த டெஸ்ட் மேட்ச்சில் நடக்காதனால இந்த கிராஜுவல் பேன் அவுட் ஆஃப் பிளேங்கிற ஒரு கான்செப்ட் நடக்காமல் போயிடுச்சு. ஸோ லாட் ஆஃப் இட் அரவுண்ட் கிரிக்கெட். ஆஸ்திரேலியன் ஸ்பின்னர்ஸ் நம்ம டீம் சைட்லேருந்து சுப்மன் கில் அவுட் ஸ்டாண்டிங் நாக், விராட் கோலியோட எக்ஸ்ட்ராடினரி ஒரு 100 இன் திஸ் கேம், டிராவிஸ் ஹெட்டோட பியூட்டிஃபுல் பேட்டிங், உஸ்மான் கவாஜோட பேட்டிங், அண்ட் ஃபைனலி நானும் ஜட்டுவும் பிளேயர் ஆஃப் த சீரிஸ் ஷேர் பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு பல வருடங்கள், பல ஆண்டுகள், பல நூற்றாண்டுகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்ட் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஜட்டு வந்து ரொம்ப நாளாக போட்டான். லாஸ்ட் 1 or 2 டெஸ்ட்டில் மேபி அவன் கொஞ்சம் டயர்டாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரில ஏதோ ESPN கிரிக்கெட் ஃபோர்லாம் ஏதோ போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் இல்லை. கிராஜுவலாக ஒரு பவுலர் வந்து நம்ம கொஞ்சம் சுமாராக போட்டோன்னா ஒரு நாள் பயங்கரமாக விக்கெட் விழுவோம், ஒரு நாள் நல்லா போடுவோம், 7 விக்கெட் நமக்கு விழாது, 3 தான் விழும், இன்னொருத்தருக்கு 7 விழும். ஹவவர் 2 பேரோட கான்ட்ரிபியூஷனும் ஈக்குவலாக இருந்துச்சு, பேட்டிங்லேயும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, லோ ஸ்கோரிங் கேம்ஸ் பேட்டிங்லேயும் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணாங்க. நாங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோலாம் கூட போட்டோம் அதை பற்றி. விக்கெட் ஷேரிங் பற்றி இல்லை, அந்த விக்கெட்ஸ் எடுத்ததுக்கப்புறமா வந்து அந்த நாட்டு ஆஸ்கருக்கு போச்சு, அதை பற்றி போட்டோம். ஸோ ஹவவர் அதுதான் இந்த சீரீஸ். பிஜிடி நம்ம ரீட்டைன் பண்ணிட்டோம், ஃபைனலுக்கு போகிறோம், ஓவலுக்கு போகிறோம். நம்ம இந்தியன் டெஸ்ட் ஃபேன்ஸ் உங்களெல்லாம் ஓவலில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் மீ ஆன் திஸ் எபிசோட்.